பாட்டு போட்டி தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே அறிவித்தோம். உங்களுடைய லாட் நம்பர் அடிப்படையிலே குலுக்கல் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படும். முதலாவதாக தயாராக இருக்க வேண்டிய அணி லாட் நம்பர் 1 குலுக்கல் லாட் நம்பர் 3 பங்கு பெற உறுப்பினர் திரு அசோக் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய விழாவை சிறப்பிக்கும் வகையில் விழா கதாநாயகனாக வீற்றிருக்கும் மறவை ஊர் பங்கு தந்தை அவர்கள் இந்த ஊரை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம், பைபிளில் படித்தது போல யூதர்களையும் சமாளித்து அவர் நமது ஊரில் அனைவருக்கும் பக்தி முயற்சியையும் அன்பியங்களின் மூலமாகவும் பல பல அமைப்புகள் மூலமாகவும் சிறப்பாக நமது ஊரை முன்னேற்றி தருவார்கள். மேலும் பல ஆண்டுகள் நமது ஊரில் இருந்தால் நமது ஊரை ஒற்றுமையாக்கி நமது ஊரை ஒரு சிறந்த சமாதானம் நிறைந்த ஊராக மாற்றுவார்கள். அவர்கள் நமது ஊருக்கு இன்னும் பல ஆண்டு பணி செய்ய வேண்டும் என்று அவர் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் நமது கன்னியர் இல்லத்தின் தாயாராக வீற்றிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் ரஜினா மேரி அவர்களுக்கு கிடைத்த இந்த நல்லாசிரியர் விருது பொருத்தமானது என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம், அவர்கள் சிட்டுக்குருவி போல பறந்து பறந்து பள்ளிக்கும் ஊருக்கும் என்னென்ன தேவையோ அதை அந்தந்த துறையிலே சொல்லியதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சிறந்த அனைத்து நலத்திட்டங்களையும் பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அனைத்து முயற்சிகளையும் காலையிலிருந்து மாலை வரை ஒரு நிமிடம் வரை ஓயாமல் உழைத்து நமது பள்ளியை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பல்லாண்டு காலம் நமது பள்ளியில் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் துணை பங்கு தந்தை அவர்கள் நமது ஊரின் முன்னேற்றத்திற்காக இளைஞர்களையும் வழிபாட்டு குழு போன்ற பல அமைப்புகள் மூலமாகவும் நவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பல்லாண்டு நமது ஊரில் பணி செய்து ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஊர் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், அன்பிய நிர்வாகிகள், அன்பிய உறுப்பினர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஐக்கிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கவுன்சிலர் அண்ணன் பென்னிஸ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இப்படி ஒரு விழா 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நமது ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம் ஊரினுடைய ஆக்கமிகு செயலர், அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர், சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியினுடைய பேராசிரியர் அண்ணன் டேவிட் அப்பாத்துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நமது ஊரினுடைய அந்நாள் இந்நாள் நாளைய இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பெவின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நன்றி. மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் பெருமக்கள் யாராவது கூட்டத்திலே பின்னாலே இருந்தால் மேடை அறிய வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 2 சிறந்த நடுவர்களை அழைத்திருக்கின்றோம். இந்த முறை பாட்டு போட்டியை கடந்த வருடங்களை விட சிறந்த விதத்திலே நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த போது நடுவர் வெளி மாவட்டங்களை சார்ந்த நடுவர்களை பொதுவாக நாம் அழைப்பது வழக்கம். யாராவது ஒரு நல்ல நடுவர் கிடைக்க மாட்டாரா என்று நினைத்து கொண்டிருந்த போது சமீபத்திலே நம்முடைய தேவசகாயம் பிள்ளை முத்தி பெற பெற்ற விழா நடந்தது. அந்த விழாவினுடைய அதிசயமாகத்தான் என்று நினைக்கிறேன்.
அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த, அந்த விழாவினுடைய இசை பணி தொடர்பாக வருகை தந்திருந்த ஒரு அருமை தந்தை, ஒரு பெரிய இசை கலைஞர். அவரை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவருடைய ரசிகர் என்று கூட நான் சொல்லுவேன். அவர் எதிர்ச்சியாக எனக்கு அறிமுகமானார். உடனடியாக கேட்டோம், தந்தை அவர்களே, தொலைவில் இருக்கின்றீர்கள், தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள், எங்கள் ஊரிலே நீங்கள் வந்து இந்த போட்டிக்கு தலைமை தாங்க வேண்டும், நடுவர் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று அழைத்தோம். உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். வெகு தொலைவில் இருந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அநேக பேருடைய இல்லங்களிலே அவருடைய பெயர் கொண்ட இசைப்பேழை தவழ்ந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மகிபனை தேடி உள்ளிட்ட பல்வேறு இசை நாடகங்களை, இசை தட்டுக்களை வெளியிட்ட, இசை தொகுப்பினை வெளியிட்ட அருமை தந்தை ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ் அவர்கள். இந்த நேம கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய பழம்பெரும் பாடல்கள், பழைய ரெக்கார்டுகளில் உள்ள பாடல்கள், காண கிடைக்காத பாடல்களை எல்லாம் தொகுத்து அருமையாக கேசட்டுகளாக, சிடிக்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவர்கள். இன்றைய போட்டிக்கு அவர் கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளவு தூரம் அங்கிருந்து வருகை புரிந்து நம்ம எல்லாம் கௌரவித்திருப்பது இந்த போட்டிக்கு பெருமை சேர்க்கின்றது. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். இன்னொரு நடுவராக இங்கே வருகை புரிந்து கொண்டிருப்பவர்கள் கிங்ஸ்லி கோல்டின் அவர்கள். வழக்கறிஞராக, நாகர்கோயிலில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், இசை வல்லுநர், பல்வேறு இசைக்குழுக்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், இசை குறுந்தகடுகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள். அன்னாரை கௌரவிக்கும் விதமாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தையவர்களை அழைக்கிறேன். ஊசி கோபுரம் என்று அழைக்கக்கூடிய அந்த சர்ச்சினுடைய கொயர் மாஸ்டர் வழக்கமாக 2 ஆண்டுகள் நமக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இங்கே வருகை புரியாமல் போய்விட்டது. எனவே அவரையும் இந்த நேரத்திலே பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டு, இருக்கின்ற 2 மிக சிறந்த நடுவர்களை கொண்டு இந்த போட்டியானது உடனடியாக தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல விழாவின் சார்பாக நடைபெற இருக்கின்ற பாடல் போட்டியை நடத்துகின்றவர்கள் சார்பாக இதை ஜட்ஜி செய்கின்ற பணியை செய்கின்ற அன்புக்குரிய ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இந்த பாடல் போட்டியிலே நாங்கள் மதிப்பீடு எவ்வாறு வழங்குவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மொத்தம் 40 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலே முதல் 20 மதிப்பெண்கள் தாளம், அதாவது டைமிங், அதற்காக கொடுக்கப்படும். 10 மதிப்பெண்கள் ராகம் அல்லது டியூன் என்பதற்காக கொடுக்கப்படும். 10 மதிப்பெண்கள் நீங்கள் பாடுகின்ற பாடல்களுடைய என்ன கருத்தை விளக்குகின்றது என்பதை உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்து, அவ்வாறாக மொத்தம் 40 மதிப்பெண்களிலே
அதிக மதிப்பெண்கள் பெறுகின்ற அடிப்படையிலே உங்களுக்கு இந்த தீர்ப்பேடு அமையும். ஆகையினாலே இந்த நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றவர்கள் தயவாக நீங்கள் கவனமாக உங்களது நிகழ்ச்சிகளை வழங்கும்படியாக நடுவர்கள் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். சில சிரமங்கள் இருந்தது. சிரமங்களை ஏற்று பாளையங்கோட்டையில் இருந்து இப்போது வருகை தந்து விட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாக இது இருக்கிறது. அந்த நடுவரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவது நடுவராக 3வது வருடமாக இங்கே வந்து கொண்டிருப்பவர்கள் திரு சார்லஸ் அவர்கள், பாளையங்கோட்டை கத்தீட்ரல் சர்ச்சினுடைய சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய கொயர் மாஸ்டராக இருந்து கொண்டிருக்கின்ற இசை வல்லுநர் அவர்கள். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய மறைக்கல்வி மன்ற தலைவர் திரு எம்டிஎஸ் மணி அவர்களுடைய அருமை புதல்வர் ஹேம்லெட் மணி அவர்களை அழைக்கிறேன்.
Be thou
அடுத்து தயாராக இருக்க வேண்டிய அணி லாட் நம்பர் 2. பல்வேறு ஊர்களில் இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மரவன்குடி ஊர் மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கின்ற விருந்தினர்கள் தயவு செய்து அருகிலே இருக்கின்ற அந்த
மண்ணில் வந்து மனிதனானது, மண்ணில் மனிதமானது. பிறந்த நாளிது இனியதானது, வார்த்தை ஒன்று மண்ணில் வந்து மனிதனானது, மண்ணில் மனிதமானது. விதைப்பவன் மனம் தாங்குமோ, வானிலிருந்து விழுகின்ற மழையாய், வீழும் உயிரை மீட்கின்ற வரமாய், வடிவம் கொண்டு அமைதி உலகில் மலர செய்து, வார்த்தை ஒன்று மண்ணில் வந்து மனிதனானது, மண்ணில் மனிதமானது. பிறந்த நாளிது இனியதானது, வார்த்தை ஒன்று மண்ணில் வந்து மனிதனானது, மண்ணில் மனிதமானது. Yesu, mimi nimekawanda
நடுவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை இறுதி மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நன்றி சொல்ல வேண்டிய நேரம். கடந்த 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழா இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பலர் உதவிகரமாக இருந்தீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். குறிப்பாக பல்வேறு ஊர்களில் இருந்து CSI சர்ச், லூத்தரன் சர்ச், சல்வேஷன் ஆர்மி, ரோமன் கேத்தலிக் சர்ச் என்று பலவேறு
திருச்சபைகளை சார்ந்த சகோதரர்கள் இங்கே வந்து கிறிஸ்மஸ் பண்ணி சேர்த்திருக்கின்றார்கள். நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். முதலிலே இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்த அத்தனை இசை கலைஞர்களையும் இசைக்குழுவினரையும் மரவன்குடியிருப்பு ஊர் மக்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த விழா நம்முடைய திரு அருள்குமார் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடைசி நேரத்திலே தலைமை தாங்க அவரை அழைத்த போது எளிமையான மனிதர், உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர், உடனடியாக எதையும் யோசித்து பார்க்காமல் ஏற்றுக்கொண்டார். மிக சிறப்பாக கடைசி வரை இருந்து இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் அருள்குமார் அவர்களுக்கு உங்கள் அத்தனைவருடைய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுரை நல்கி இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆணிவேராக இருந்து தேனி போல் கூட இருந்து உழைத்த பெரியவர், வயதிலே பெரியவர், ஆற்றலிலே இளையவர், நம்முடைய எம்டிஎஸ் மணி நிதிக்குழு செயலர் எம்டிஎஸ் மணி அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இணை பங்கு தந்தை அவர்கள் வாழ்த்துறை நல்கினார்கள். இந்த ஊரிலே நடைபெறுகிற பல்வேறு நல்ல காரியங்களுக்கு சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க இணை பங்கு தந்தை ஜெனித் சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகர்களாக இருவர் இருந்தார்கள். நம்முடைய அருமை பங்கு தந்தை குருத்துவ பொன் விழாவை கொண்டாடுகின்ற அருமை பங்கு தந்தை அருள் தந்தை ஜேசுதாசன் தாமஸ் அடிகளார் அவர்கள் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்ற நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த புனித மரியன்னை தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை நம்முடைய பாசத்துக்குரிய தாயார் ரெஜினா மேரி அவர்கள், இந்த இரண்டு பேரும் இந்த விழாவை அலங்கரித்தார்கள். அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேர் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதற்கு பலர் உதவிகரமாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு வகையிலே உதவி செய்தவர்கள். முட்டம் ஆல் சேன்ஸ் ஆர்சி சர்ச்சினுடைய அந்த இசைக்குழுவை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ரத்னம் அவர்களை மேடை கலைக்கிறேன். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அவர்கள் இங்கே அவருடைய குழுவினரை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு எளிய நினைவு பரிசை இணை பங்கு தந்தை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கு உள்ள இசைக்குழுவினரை தொடர்ந்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ஃபெலிக்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கும் நினைவு பரிசு வழங்குமாறு நம்முடைய தாயார் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈத்தாமொழி சிஎஸ்ஐ சர்ச் அந்த குழுவினுடைய தலைவர் வந்து ஒரு சிறப்பு பரிசினை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பரிசினை வழங்க நம்முடைய உயர் திரு அருள்குமார் அவர்களை அழைக்கிறேன். அதே போல இன்னொரு நண்பர், அவரை நான் சிறப்பாக சொல்ல வேண்டும், திரு நிக்சன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மரவன்குடியிருப்பு ஊர் என்றாலும் கூட அதிலே ஒரு நபர் என்ற உணர்வோடு அவராகவே முன் வந்து பல உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள். இன்று தொடக்கத்திலே அருமையாக நம்ம வட இந்திய இளைஞர்களை கொண்டு பாடகர்களை கொண்டு அருமையாக 2 பாடல்களை தருவதற்கு உதவிகரமாக இருந்தார்கள். பல்வேறு நிலையிலே உதவி செய்து ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற திரு நிக்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நம்முடைய நிதிக்குழு செயலர் திரு எம்டிஎஸ் மணி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த
விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பரிசுகளை வழங்குபவர்கள் பெரிய தொகை மனமும் வந்து அளித்து அந்த பரிசினை வழங்கி இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். முதல் பரிசாக ரூபாய் 10,000 மனமும் வந்து அளிக்க முன் வந்தவர்கள் நாகர்கோயில் தற்போது குமரி மாவட்ட செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்ற அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய செயலாளர் திரு அரசன் எஸ் பொன்ராஜ் அவர்கள் மனமும் அந்த பரிசை நமக்கு அளிக்க முன் வந்தார்கள். அவர்கள் இங்கே வருகை புரியவில்லை. அவசர வேலையின் காரணமாக சென்னை செல்ல வேண்டியிருந்ததனால் வரவில்லை. அந்த பரிசை நமக்கு பெற்று தந்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் திரு சந்திரன், மரவை மண்ணின் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்படுகிறார் திரு சந்திரன் அவர்கள். அவர் சார்பிலே வந்து அந்த மரியாதையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை பொருத்திக்க வைக்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது பரிசு ரூபாய் 7,000. அதை இந்த ஆண்டு மனமோந்து அளித்தவர்கள் லூயிஸ் அண்ட் லூயிஸ் ஹார்ட்வேர் கருங்கல் மற்றும் லூயிஸ் அண்ட் லூயிஸ் ரியல் எஸ்டேட் மரவன் குடியிருப்பு இந்த நிறுவனங்களுடைய அதிபராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊரை சார்ந்த மண்ணின் மைந்தர் பாசத்துக்குரிய சகோதரர் திரு லூயிஸ் ஆண்டனி சகாயம் அவர்கள் அந்த பரிசை வழங்கி அவருக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய சார்பில் திரு அருள்குமார் அவர்களை அந்த மரியாதையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை பொருத்துமாறு நம்முடைய நிதிக்குழு செயலர் அவர்களை அழைக்கிறேன். மூன்றாவது பரிசாக ரூபாய் 5,000 வழங்கி சிறப்பித்திருப்பவர்கள் கடந்த ஆண்டும் அவர்கள் அளித்தார்கள். மூன்றாவது பரிசாக ரூபாய் 5,000 வழங்கியவர்கள் நாகர்கோயில் சிறுமர எலக்ட்ரிக்கல்ஸ் ஏஜென்சிஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள். அதை ஏற்பாடு செய்திருந்த நம்முடைய பொருளர் அவருடைய சார்பில் இந்த மரியாதையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு நம்முடைய அருட் சகோதரி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கு பெற உறுப்பினராக இருப்பவர்கள், எந்த ஒரு உதவி கேட்டாலும் உடனடியாக செய்பவர்கள், நல்லுள்ளம் படைத்த நம்முடைய பாபு என்ற ஆண்டனி சேவியர் அவர்கள் 4G.com ரிலையன்ஸ் மொபைல் ஸ்டோர் என்று அழைக்கப்படுகிற நிறுவனத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தையவர்களை அழைக்கிறேன். பரிசுகள் தந்தவர்களை கௌரவித்தோம். பல்வேறு நிலைகளிலே உதவி செய்தவர்களை கௌரவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்விலே மிக அருமையான ஒரு இறைவணக்க பாடலை பாடியவர்கள் நம்முடைய ஊரின் ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், மிக சிறந்த பாடகர், நல்லுள்ளம் கொண்ட திரு அமலதாஸ் ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு எளிய பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்று சொன்னால் அவருடைய சார்பில் அந்த பரிசை திரு MDS மணி அவர்கள் நம்முடைய இணை பங்கு தந்தையுடன் வந்து பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் திரு MDS மணி அவர்கள். எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். அந்த உழைப்பாளிக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு எளிய நினைவு பரிசினை அளிக்கிறோம். இணை பங்கு தந்தையவர்கள் அளிப்பார்கள். தொடர்ந்து திரு பிரபு அவர்கள்
திரு ஜான் அவர்கள், திரு ஹேம்லெட் மணி அவர்கள் 3 பேரும் வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே கடந்த 2 நாட்களாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய 2 திருமண மண்டபத்தினுடைய மேனேஜர்கள், திரு மரிய லூயிஸ் அவர்கள், அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குகிறோம். திரு ஜார்ஜ் அவர்கள், இங்கே 3 சகோதரிகள் பெயர் பதிவு செய்தார்கள். இதுவரை இருந்து ஒத்துழைத்தார்கள். அந்த 3 பேருக்கும் ஒரு எளிய பரிசை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வழங்குவார்கள். இந்த நேரத்திலே இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்த பொதுமக்களாகிய உங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கும் ஒரு மக்களுடைய தலைவர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடை அலங்காரம் செய்த திரு முருகன் அவர்கள், மேடை அமைத்து தந்த திரு பௌரஸ் அவர்கள், ஒலி அமைத்து தந்த திரு ரெக்ஸ் சவுண்ட்ஸ் உரிமையாளர் அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே இந்த இசை நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஒலி அமைப்பை நமக்கு தந்த ஆசாரிப்பள்ளம் கீதம் சவுண்ட்ஸ் உரிமையாளர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய உபதேசியார் முடியாத உடல் நலம் குன்றிய நிலையிலும் ஓயாது உழைத்து பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உபதேசியார் அவர்கள், பீட சிறுவர்கள், இளைஞர்கள், இளைஞர் மன்றத்தின் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக ஒத்துழைப்பு நல்கிய பக்த சபைகள் அத்தனை பேருக்கு ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்து, யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக இப்போது தீர்ப்புகள் தயாராக இருக்கிறது. இந்த நேரத்திலே 3 நடுவர்கள், அந்த 3 நடுவர்களையும் நன்றி தெரிவிக்க வேண்டியது நம்முடைய சிறப்பு கடமையாக இருக்கிறது. 3 நடுவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடுவர் பெருமக்கள், ஏற்கனவே அவர்களை மேடைக்கு அழைத்து நாம் பாராட்டினோம். மீண்டும் ஒரு முறை அவர்களை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ் இந்த மேடைக்கு அவர் வந்திருப்பது எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்ப்பதாகவே நான் நினைக்கிறேன். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த எளிய பரிசினை வழங்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக பாளையங்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நடுவர் திரு சார்லஸ் அவர்கள் வங்கி அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கூடவே இறை பணியாக இசை மீட்டுகின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த எளிய பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த வருடம் புதிதாக நமக்கு கிடைத்த ஒரு நடுவர் திரு கோல்வின் அவர்கள், நாகர்கோயிலிலே வழக்கறிஞராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், ஆலயங்களிலே இசை மீட்டுபவராக பல்வேறு இசை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் ஊர் மக்கள் சார்பிலே நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் இந்த எளிய பரிசினை வழங்குகிறோம். பங்கு தந்தையவர்கள், இணை பங்கு தந்தையர்கள் வழங்குவார்கள். பரிசுகளை நடுவர்கள் அறிவிப்பது தான் நலமாக இருக்கும்.
எனவே நடுவர்களில் யாராவது ஒருவர் வந்து பரிசுகளை அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகளை வழங்குகின்ற அருளாளர்கள் யார் பரிசு வழங்குவார் என்பதை நாங்கள் அறிவிப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, இங்கே சிறப்பான நிகழ்வுகளை நிகழ்த்திய அனைத்து இசைக்கலைஞர்களும் மிகவும் நேர்த்தியாக உங்களது கலையை வெளிப்படுத்தினீர்கள், இறைவனை புகழ்ந்து பாடினீர்கள். உங்களுக்கு நடுவர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். ஆனாலும் ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் அதில் யாரோ 3 பேருக்கு தான் பரிசுகள் கிடைக்கும். சில மார்க்குகள் வித்தியாசத்திலே ஒருவேளை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் எங்களை பொறுத்த அளவிலே இதிலே பங்கு பெற்ற நீங்கள் அனைவரும் சிறப்பாக பாடினீர்கள், இசைக்கருவிகளை மீட்டினீர்கள். இன்னும் சிறப்பாக நீங்கள் பயிற்சி எடுத்து இறைவனுடைய நாமத்தை புகழுகின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அது வெற்றிக்கு படிக்கல்லாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ் அவர்களை பற்றி நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அதோடு பாளையங்கோட்டையை சார்ந்த நடுவர் அவர்களும் மிகவும் நேர்த்தியாக இசைக்கலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள். என்னை பற்றி சொன்னார்கள், வழக்கறிஞராக இருந்தாலும் கடந்த 29-30 ஆண்டுகளாக பாடல் இந்த தேவனுடைய நாமத்தை பாடலின் மூலமாக, சிடிகள் மூலமாக, தொலைக்காட்சிகளின் மூலமாக வழங்கி வர இறைவன் அருள் புரிந்திருக்கிறார். இந்த ஆண்டு எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நடுவர்கள் சார்பாக நன்றி. பாடலை பாடின அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த தீர்ப்பை இந்த வேளையிலே நான் வாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது பரிசு தெருவு எண் 5. லாட் நம்பர் 5 சிஎஸ்ஐ சர்ச் குளத்து விளை. இந்த பரிசை வழங்குபவர்கள் சிறுமலர் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் அவர்கள். அந்த பரிசை வழங்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தையவர்களை அழைக்கிறேன். இரண்டாவது பரிசு தெருவு எண் 9. லாட் நம்பர் 9 சென்ட் பால் சிஎஸ்ஐ சர்ச் கோடியூர். இந்த பரிசை வழங்குபவர்கள் திரு லூயிஸ் ஆண்டனி சகாயம் அவர்கள். அவர்களுடைய சார்பில் நம்முடைய திரு அருள்குமார் அவர்கள் அந்த பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் மாவலோடு எதிர்பார்க்கின்ற முதல் பரிசு தெருவு எண் 7. லாட் நம்பர் 7 ஆல் செயின்ட்ஸ் சர்ச் முட்டம். இந்த பரிசை வழங்குபவர்கள் திரு அரசன் எஸ் பொன்ராஜ் அவர்கள். அவருடைய சார்பில் திரு மைக்கேல் அருள்ராஜ் அவர்கள் அந்த பரிசை வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, அனைவரும் மிக சிறப்பாக பாடினீர்கள். அனைத்து அணியினருக்கும் இப்போது கலந்து கொண்ட அனைத்து அணியினருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு அணியாக வாசிக்கிறேன், வந்து பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வர்த்தான் விளை ஆர்சி சர்ச் அணியினர்
கல்வாரி லூத்தரன் சர்ச் அணியினர், புனித செபஸ்தியார் ஆலயம் மாடத்தட்டுளை, புத்தளம் சிஎஸ்ஐ சர்ச் அணியினர், ஈத்தாமொழி சிஎஸ்ஐ சர்ச் அணியினர், சல்வேஷன் ஆர்மி பூத் பெக்கர் மெமோரியல் சர்ச் அணியினர். அன்புக்குரியவர்களே, இங்கே போட்டியிலே கலந்து கொண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் போட்டியிலே கலந்து கொண்டீர்கள் என்பதை விட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தேவதர்கள் போல இங்கே வந்து இசைமித்தீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருட் சகோதரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி நிறைவு செய்கிறார்கள். அனைவருக்கும் இரவு வணக்கம். நல்ல உறக்கம் வரக்கூடிய நேரம். இங்கே உட்கார்ந்திருந்து 2 வார்த்தையை கேட்குறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு ஏற்பாடுகள் செய்த நமது ஊர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் நமது பங்கு தந்தையர்களுக்கும், இதற்காக யாரெல்லாம் பொறுப்பெடுத்து தேனீக்களை போல் எறும்பை போல் சுறுசுறுப்பாக வேலை செய்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு விழாவை கொண்டாடி இதிலே என்னையும் ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டு என்னை சிறப்பித்ததற்காகவும் நம்முடைய பங்கு தந்தையுடைய விழாவை சிறப்பித்ததற்காகவும் அவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நேரத்திலே வழக்கை செய்வது இடக்கை அறியாது இருக்கட்டும் என்று விரும்புகின்றவர் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர் திரு அருண்குமார் அவர்கள். பக்கத்தில் உட்காந்து நைஸாக இப்போ தான் கேட்டேன், சார் கரண்ட் இல்லாத நேரம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் கரண்ட் இல்லை, பிள்ளைகளுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமும் போட முடியல, தயவுசெய்து ஒரு இன்வெர்டர் வச்சு தந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு எமது பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, தாளாளர் சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்து மேலும் அவருடைய பணிகள் சிறக்க ஜெபிப்பதாகவும் உறுதி கூறி முடிக்கிறேன். நன்றி.